தற்போதைய அண்மை செய்தி. துபாக்குடி சுங்கச்சாவடி சூறையாடப்பட்டிருக்கக்கூடிய அண்மை தகவல் வெளியாக இருக்கிறது. திருச்சி தஞ்சை நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய துபாக்குடி சுங்கச்சாவடி சூறையாடப்பட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மனிதநேய மக்கள் கட்சி இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் சுங்கச்சாவடி சூறையாடப்பட்டிருக்கக்கூடிய அண்மை தகவல் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கற்களை வீசி தாக்கியதால் சுங்கச்சாவடியின் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டிருக்கிறது. திருச்சி தஞ்சை நெடுஞ்சாலையில் இருக்கும் துபாக்குடி சுங்கச்சாவடி சூறையாடப்பட்டிருக்கிறது. கட்டண உயர்வை கண்டித்து இந்த போராட்டம் நடைபெறக்கூடிய நிலையில் இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கதிரவன் வழங்க நாம் கேட்கலாம். கதிரவன், முழு விவரம். வணக்கம் சாம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 7 சுங்கச்சாவடி காலாவதி ஆகிவிட்டது என்று தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் திருச்சி திருவெரும்புத்தூர் துவாக்குடி சுங்கச்சாவடியில் தினமும் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் சுங்கத்திற்கு எதிராக போராட்டம் நடைபெற்று வந்தது. அதன் ஒரு பகுதியாக திருச்சி திருவெரும்பு அருகே போராட்டம் நடைபெற்று வந்தது. இந்த சுங்கச்சாவடியில் கண்ணாடி உடைக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழகம் முழுவதும் 70 சுங்கச்சாவடிகள் செயல்பட்டு வருகிறது. அதில் 30 சுங்கச்சாவடிகள் காலாவதி விட்டதாக அரசு அறிவித்திருந்தது. இருந்த போதும் மத்திய அரசு அந்த சுங்கச்சாவடி மூடாமல் அதாவது கட்டணம் வாங்கியதாக குற்றச்சாட்டு இருந்த நிலையில் 9 சுங்கச்சாவடி மட்டுமே செயல்பட வேண்டும் என, புதிய சுங்கச்சாவடியை திறக்கக்கூடாது என, சுங்கச்சாவடி அதிக கட்டணம் வசூலிக்கக்கூடாது என்று உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலித்து விக்கிரவாண்டி, பரந்தூர், மதுரை உள்ளிட்ட 7 சுங்கச்சாவடி முற்றுகையிட்டு போராட்டத்தை நடத்தி வந்தேன். இந்த நிலையில் இந்த திருவெரும்பூர் சுங்கச்சாவடியில் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் அங்க சுங்கச்சாவடியில் கண்ணாடிகள், அதாவது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கண்ணாடி உடைக்கப்பட்டதால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது சார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.